தங்களை சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டது சுவாமி. மேலும் சில வேதாந்த விஷயங்களையும் அதை ஒட்டிய பாசரங்களின் பொருளையும் பொருத்தி பார்த்து கொண்டிருந்தேன். அதில் சில சந்தேகங்களும் இருந்தன. எனவே உடனே புறப்பட்டு வந்துவிட்டேன். வந்ததில் திருமங்கை ஆழ்வாரின் ஒரு ஒப்பற்ற பாசுரமான பள்ளியில் ஓதி வந்த என்ற பெரிய திருமொழி பாசுரத்தை தங்கள் திருவாயினால் சேவித்து கேட்கப் பெற்றேன். இப்பாசுரத்தை தாங்கள் இப்போது விரும்பி சேவித்ததில் ஏதாவது விசேஷ காரணம் இருக்கிறதா சுவாமி? இருக்கிறது திருக்கோஷ்டி நம்பி. சமீபத்தில் அடியேன் கேள்விப்பட்ட விசேஷமான செய்தி. இப்பாசுரத்தை சேவிக்கவும் அதன் அர்த்தத்தை சுவைக்கவும் அடியேன் மனம் விரும்புகிறது. சுவாமி, இப்பாசுரத்தின் கருத்தை தங்களின் திருவாயாலேயே சொல்லி அருள வேண்டும். சொல்கிறேன். அனைவரும் மிகவும் கொண்டாடும் பிரகலாத சரித்திரம் இப்பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வாரால் பேசப்படுகிறது. பள்ளியில், அதாவது பாடசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த தன் மகனான பிரகலாதன் தன்னுடைய பெயரை சிலாகித்து இரண்யாய நமக என்று சொல்லுவான் என்று எதிர்பார்த்தான் இரண்யன். காரணம், இரண்ய கசிபுவின் ஆதிக்கம் மூவுலகிலும் பரவியிருந்த காரணத்தால் அனைத்து பாடசாலையிலும் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இரண்யாய நமக என்று சொல்லும்படிதான் அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள். அதனால் அனைவரும் இரண்யனின் நாமத்தைத்தான் உச்சரித்து வந்தார்கள். ஆனால் இரண்யனின் மகனான பிரகலாதன் தன் தந்தை எதிர்பார்ப்புக்கு மாறாக பகவானின் 1000 நாமங்களை உச்சரித்து புகழ்ந்து ஒரு சகசரநாம அர்ச்சனையையே செய்துவிட்டான். இதை சற்றும் எதிர்பார்க்காத இரண்யன் வெகுண்டெழுந்தான். என்னை விட உன் ஹரி உயர்ந்தவனா? எனக்கு பயந்து எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கும் என் எதிரியை நீ ஏன் உபாசிக்கிறாய் என்று கேட்க, அதற்கு பிரகலாதன் தைரியமாக, என் ஹரி ஓடி ஒளிபவர் அல்ல, எங்கும் வியாபித்திருப்பவர். என் கண்களுக்கு அந்த எம்பெருமான் எங்கும் தெரிகிறான் என்றான். அப்படி என்றால் இந்த தூணிலும் அவன் இருக்க வேண்டுமே. உன் பரந்தாமன் இதிலிருந்து வருவானா பார்க்கலாம் என்று வெகுண்டு தூணை தன் கதையால் அடிக்க, அங்கு அக்கணமே அந்த இரண்யனின் கதை முடிக்க தோன்றினானே அந்த தெள்ளிய சிங்கபிரானை. விருந்தாரண்ய க்ஷேத்திரமாகிய, அதாவது துளசி காடுகளாலும் அல்லி மலர்கள் நிறைந்த குளத்தை உடைய திருவல்லிக்கேணி க்ஷேத்திரத்தில் கண்டுகொண்டேன் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஆஹா, என்னே பிரகல்லாதனின் பக்தி! தன் பகவானிடத்தில் எப்படி ஒரு விசுவாசம்! ஆம் பெரிய நம்பிகளே, இப்படி ஒரு மகா விசுவாசத்தோடு இப்போது ஒரு பாலகனை காண்பது என்பது அரிதுதான். நீ சொல்வது போல் பிரகலாதன் மிகவும் அரிதானவன்தான். தன் குருநாதரிடமும், ஏன் மூ உலகுமே அஞ்சு நடுங்கும் தன் தந்தையிடமும் தன் கருத்தை, அதுவும் உண்மை தத்துவத்தை திரித்துக் கூறாமல் உள்ளதை உள்ளபடி உரைத்தானே பிரகலாதன். அதே தைரியத்துடன் பாடசாலை மாணவன் ஒருவன் ஓர் மகா பண்டிதரிடத்தில் தைரியமாக வேதாந்த வாக்கியத்திற்கு ஓர் ஒப்புயர்வற்ற விளக்கத்தை கொடுத்திருக்கிறான். அதை நீ அறிவாயா திருக்கோஷ்டி நம்பி? சுவாமி, தாங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? ராமானுஜன். இளையாழ்வார் என்கிற ராமானுஜன். ராமானுஜன்? என்ன, அடியேன் யாரை குறிப்பிடுகிறேன் என்று புரியவில்லையா? நம் திருமலை நம்பியின் மருமான் ராமானுஜனைத்தான் குறிப்பிட்டேன். திருக்கோஷ்டி நம்பி, உன் முகத்தில் வெளிப்பட்ட ஆச்சரியம் அடியேனின் தேகம் முழுவதும் இப்பொழுது வியாபித்திருக்கிறது. சுவாமி, ராமானுஜன் நிகழ்த்திய அந்த ஆச்சரியமான செயல் என்ன என்பதை அடியேன் அறிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக. நீ மட்டுமல்ல, நம் சம்பிரதாயத்தில் ஊக்கமுள்ள சகலரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி என்ற வாக்கியம் இருக்கிறதல்லவா? ஆம் சுவாமி. அதற்கு யாதவ பிரகாசர் பரமபுருஷனின் கண்கள் குரங்கின் பிருஷ்டபாகம், அதாவது ஆசன பகுதி போன்று சிவந்து இருக்கக்கூடிய கண்கள் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். இதை கேட்டு வெகுண்ட ராமானுஜன்
ஓர் ஒப்பற்ற விளக்கத்தை பதிலடியாக கொடுத்து யாதவ பிரகாசரையே வாயடைத்து போகும்படி செய்திருக்கிறான். சுவாமி, தாங்கள் சொல்லச் சொல்ல ஆவல் அதிகரிக்கிறது. பதிலாக ராமானுஜன் கொடுத்த அந்த விளக்கம் என்ன சுவாமி? தடாகத்தின் குளிர்ந்த நீரை தன் கிரணங்களால் பருகும் சூரியனின் ஆற்றலால் மலர்த்தப்பட்ட தாமரை இதழின் நிறத்தை ஒத்த சிவந்த திருக்கண்களை உடையவன் பரமபுருஷன் பகவான் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறான் ராமானுஜன். அது மட்டுமல்ல, ஓர் உயர்ந்த பரம்பொருளின் திருக்கண்களுக்கு ஓர் தாழ்ந்த உவமையை எப்படி காட்டலாம்? அது எவ்வளவு பெரிய தவறு! இப்படி ஒரு தவறான விளக்கத்தை வேதாந்த பண்டிதரான நீங்களே தெரிவிக்கலாமா என்று தைரியமாக தன் குருவிடமே கேள்வி எழுப்பியிருக்கிறான் ராமானுஜன். ஆஹா, நிச்சயம் ராமானுஜன் கொடுத்த விளக்கம் அற்புதமானது, ஆழ்ந்து உணர்ந்து பாராட்டத்தக்கது சுவாமி. இதுவரை யாருக்கும் உதிக்காத சிந்தனையும் கூட. சரியாகச் சொன்னாய் பெரிய நம்பி. அதனால்தான் ராமானுஜன் அளித்த விளக்கத்தை ஓலையில் எழுதி எதிர்கால சம்பிரதாய சிற்பிகளுக்காக பத்திரப்படுத்தி வைத்துள்ளேன். தாய்மாமன் என்ற வகையில் திருமலை நம்பிகளும் நம் போன்ற சகல ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பெரிதும் புகழ்ந்து உகக்க வேண்டிய ஒரு சிரோன்மணி ராமானுஜன். அதில் கிஞ்சித்தும் சந்தேகமில்லை சுவாமி. ஆம் பெரிய நம்பி, நீ சொன்னதை அப்படியே ஆமோதிக்கும் வகையில் அந்த சிரேஷ்டனை கண்ணார கண்டுகளிக்க அடியேனுக்கு ஆவல் அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது. கூடிய விரைவில் அடியேன் காஞ்சியம்பதி செல்ல ஆயத்தமாகப் போகிறேன். என்ன, உங்களிடமிருந்து ஒரு பதிலையும் காணும்? சுவாமி, தாங்கள் காஞ்சியம்பதி வரை செல்வது உச்சிதமா என்றுதான் யோசிக்கிறோம். தங்கள் திருமேனியை கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் தயங்கி நிற்கிறோம். அதற்கு பதிலாக திருமலை நம்பிகளிடமோ அல்லது திருக்கச்சி நம்பிகளிடமோ தெரிவித்து ராமானுஜனை இங்கு வரவழைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. இல்லை திருக்கோஷ்டி நம்பி, அது உச்சிதமில்லை. ராமானுஜன் தற்போது படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் வித்யைக்கு அடியேனால் ஒரு இடைஞ்சலும் ஏற்பட்டுவிடக்கூடாது. எனவே அடியேன் அங்கு அவன் இருப்பிடம் சென்று அவனை நேரில் சந்திக்க வேண்டும் என்றுதான் தீர்மானித்திருக்கிறேன். அதுதான் முறை என்று படுகிறது. பெரிய நம்பி, நீ அதற்குண்டான ஆயத்தங்களை மேற்கொள்வதற்கு தயாராக இரு. உத்தரவு சுவாமி. திருக்கோஷ்டி நம்பி, அவசரமாக புறப்பட வேண்டும் என்பதில்லையே? இல்லை சுவாமி. சரி, பயணக்களைப்பு தீர சற்று ஆஸ்வாசப்படுத்திக் கொள். நாம் பிறகு சந்திக்கலாம். உன் வேதாந்த பாசுர சந்தேகங்களுக்கு விளக்கமும் பெறலாம். ஆகட்டும் சுவாமி. ராமானுஜா, நீ போய் அடியேனின் கால்களை... இது முறையில்லை ராமானுஜா. ஏற்கனவே ஒரு முறை உன் அகத்தில் வைத்தே அடியேன் சொல்லி இருக்கிறேன், இது போன்ற காரியத்தில் ஈடுபடாதே என்று. பிறகு ஏன் செய்கிறாய்? சுவாமி, அடியேன் செய்த காரியத்தில் ஒரு தவறும் இல்லையே. சாதாரணமாக வரதன் சந்நிதியிலிருந்து இரவு வந்ததும் மறுநாளைக்கு தேவையான மலர்களை தொடுத்து அதை பாங்காக ஈரத்துணியில் பொதித்து வைத்து வெகுநேரம் கழித்துத்தான் தாங்கள் உறங்கச் செல்வீர்கள். ஆனால் இன்றோ வரதனுக்கு உண்டான கைங்கரியங்களை காலையில் முடித்த பின் கூரம் சென்று சில அரும் பணிகளை செய்து பின்னர் மீண்டும் வரதனை தரிசித்துவிட்டு வந்த தாங்கள் இதுவரை இல்லாத வகையில் உடனே படுத்து உறங்க ஆரம்பித்து விட்டீர்கள். அப்படி ஒரு அசதி தங்கள் தேகத்திலும் முகத்திலும் காணப்படுவதை நான் கண்டேன். ஏதோ அடியேனால் என்ற சிறு சேவையாக கால்களை பிடித்துவிட எத்தனித்தேன். ஆனால் பாருங்கள், இக்கைகளுக்கு அந்த பாக்கியம்
வெகுநேரம் கிடைக்காமல் போய்விட்டது. நீ பல காரணங்களை சொன்னாலும் உன் செய்கை அடியேனை பொறுத்தவரை நியாயமற்ற பொருத்தமற்ற செய்கைதான். ஏனென்று காரணம் கேட்டால் உன் குடும்பத் தகுதிக்கு ஒப்பாத காரியம் என்பீர்கள். பாரம்பரியத்தை புகழ்ந்து சொல்லி அடியேனின் செய்கையை தவிர்ப்பீர்கள். அப்படித்தானே சுவாமி? ராமானுஜா, தகுதியே இல்லாத குடும்பத்தில் நீ பிறந்திருந்தாலும் நிச்சயம் நீ உயர்ந்தவன்தான், ஒரு உயர்ந்த சிரேஷ்டன் தான். அதில் அடியேனுக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. எனவே குணத்தாலும் பரோபகார சிந்தனையாலும் ஏற்றம் பெற்றவனான நீ அடியேனின் கால்களை பற்றலாமா? அவ்வகையில் உன் செய்கை நிச்சயம் குற்றமே ராமானுஜா. குற்றமா? ஒரு காலம் இல்லை சுவாமி. பற்றக பற்றற்றான் பற்றினை என்றபடி ஒரு பற்றற்ற பாகவதோத்தமரின் பாதங்களையே அடியேன் பற்றினேன். சேவையும் செய்ய முனைந்தேன். ஆனால் கொண்ட சேவையை தொடர்ந்து ஆற்ற முடியாத பாவியானேன் சுவாமி. என் செய்கையே தங்களை எழுப்பிவிட்டது. வேண்டாம் ராமானுஜா, நீ செய்யும் இது போன்ற செய்கையால் அடியேன் அபராதியாகி விடுவேன். அபராதியா? தாங்களா? இதை ஒருவரும் ஏற்க மாட்டார்கள். அற்புதத்தை ஏற்படுத்திய தாங்கள் எப்படி அபராதியாக முடியும்? அற்புதமா? அடியேனா? என்ன சொல்கிறாய் ராமானுஜா? சுவாமி, தாங்கள் கூரத்தில் நிகழ்த்திய அற்புதத்தைத்தான் அடியேன் குறிப்பிட்டேன். தங்களால் அல்லவா கூரேசன் மரணப்பிடியிலிருந்து மீண்டான். வாழ்வின் இறுதியில் இருந்தவனை தமிழ் சுருதி இசையால் இதயம் நுழைந்து கூரேசன் உயிர்காத்த உத்தமராயிற்றே தாங்கள். அது எப்பேற்பட்ட காரியம்! தாங்கள் அங்கு செல்வதற்கு முன் அவ்விடத்தில் நிலவிய சூழலே வேறு. உன்னத சிரேஷ்டரான கூரேசனுக்கே இந்த நிலை என்றால், உத்தம பக்தருக்கே இக்கதி என்றால், நம் நிலையெல்லாம் எக்கதி என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் கூரத்து மக்கள். கூரேசனையே அந்த ஆதிகேசவன் கைவிட்டு விட்டால் பிறகு எந்த நம்பிக்கையில், எந்த வகையில் பகவானை போற்றி துதிப்பது என்ற அவநம்பிக்கையில் அங்கலாய்க்கத் தொடங்கிவிட்டனர் சிலர். கூரேசனின் நிலையால் தங்கள் வாழ்க்கையும் அஸ்தமித்து விட்டதாக பலர் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி அனைத்து தரப்பு மக்களும் நம்பிக்கை இழந்த நேரத்தில் நம் அனைவருக்கும் அந்த வரதனின் கருணை உண்டு, பிராட்டியான பெருந்தேவி தாயாரின் தயை உண்டு என்று நிரூபிக்கும் வகையில் கூரேசனை மீட்டெடுத்து வைணவ சம்பிரதாயத்திற்கு புத்துளி பாய்ச்சியிருக்கிறீர்கள் சுவாமி. தங்களை எவ்வளவு புகழ்ந்தாலும், தங்களுக்கு எவ்வகையில் சேவை செய்தாலும் தகும். தங்களின் ஒப்பற்ற அற்புதச் செய்கை ஒரே நாளில் எங்கும் பரவியிருக்கிறது. ராமானுஜா, நீ புகழும் அளவிற்கு அடியேன் ஒன்றும் செய்துவிடவில்லை. இல்லை சுவாமி, உங்களின் அற்புதச் செய்கையால் கூரேசனின் வாழ்க்கை மட்டும் மீளவில்லை, அவனின் தர்ம பத்தினியான ஆண்டாளின் வாழ்வும் ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகியிருக்கிறது. பாவம், அவளது ஜாதகம்தான் கூரேசனை சாய்த்துவிட்டது என்று அவள் காதுபடவே பலர் சொல்லியிருக்கிறார்கள். பகவானின் சக்தியையும் தாண்டி ஜாதகம்தான் பலம் வாய்ந்தது என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதையெல்லாம் உடைத்து 1000 இன்தமிழிலிருந்து ஓரிரு பாசுரங்கள் பாடி இரு உயிர்களுக்கு வாழ்வளித்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தங்களின் கீர்த்தியை புகழ்வோருக்கும் புகழ் கிடைப்பது உறுதி. ராமானுஜா, நீ குறிப்பிட்டதில் ஒரு விஷயம் மிகவும் கவனிக்கத்தக்கதுதான். பாவம், ஆண்டாள் வசைபாடும் வாயிலிருந்து மீண்டாள் என்று சொன்னாயே, அது உண்மைதான். ஆண்டாள், கூரேசன் அந்த இருவரையும் மீட்டது வரதனின் அருள் வெள்ளமே. இதில் அடியேனை ஒரு கருவியாக்கி காரணமாக்கியவன் அந்த வரதனே. ஆச்சாரியரின் அனுகிரகத்தால் அந்த வரதனோடு உரையாடும் பாக்கியத்தை அடியேன் பெற்றேன். அந்த பேரருளாளன் அடியேனுக்குள் புகுந்து அடியேனை இயக்கி பாசுரம் பாடச் செய்து கூரேசனின் பிணியை ஓடச் செய்திருக்கிறான். ஏதோ ஒரு வகையில் அடியேனை தகுந்த முறையில் உபயோகப்படுத்தி இருக்கிறான் அந்த வரதன் என்றுதான் சொல்ல வேண்டும். தன்னலமற்ற சேவையிலும் மக்களுக்காகவே தங்களின் வாழ்க்கை என்று வாழ்ந்து வரும் கூரேசனின் குடும்பத்திற்கு அடியேனால் ஒரு சிறு உபகாரம் செய்யப்பட்டதே என்று நினைக்கும் பொழுது அடியேனும் உகப்படைகிறேன் ராமானுஜா. உத்தமர்களுக்கு ஓர் சேவையாற்றக்கூடிய வாய்ப்பை அடியேனுக்கு தந்து பக்தியில் ஓர் அடுத்த நிலைக்கு உயர்த்த பார்க்கிறான் அந்த வரதன். சுவாமி, இந்த வகையில் இன்னொரு அற்புதத்தையும் நிகழ்த்தி மற்றொரு உத்தமனையும் மீட்டெடுக்க வேண்டும். நீ யாரை சொல்கிறாய்? கோவிந்தன்.
கோவிந்தனைத்தான் குறிப்பிடுகிறேன் சுவாமி. அவனுக்குள்ளும் தாங்கள் எவ்வகையிலாவது உட்புகுந்து அவனையும் நம் சம்பிரதாய சிரேஷ்டனாக ஸ்திரமாக நம் சம்பிரதாய வழியில் நடக்கும்படி செய்ய வேண்டும். ராமானுஜா, நீ ஒன்றை மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கூரேசனின் விஷயம் வேறு, கோவிந்தனின் விஷயம் வேறு. கூரேசன் உடலளவில் பாதிக்கப்பட்டிருந்தான், ஆனால் மனதளவில் தெளிந்த சிந்தனை உடையவனாக இருந்தான். கொண்ட கொள்கையில் பிடிப்புள்ளவனாகவும் உன்னிடத்தில் பற்றுள்ளவனாகவும் இருந்தான். எனவே மருத்துவர் கொடுத்த மருந்து பயனற்று போனாலும் ஆழ்வார்கள் அருளிச் செய்த பாசுரங்கள் எனும் அரு மருந்து கூரேசனின் மனதிற்குள் புகுந்து அவன் பிணியை போக்கி பூரண குணமடையச் செய்துவிட்டது. ஆனால் கோவிந்தனின் விஷயம் அப்படியல்லவே. அவன் மனதளவில் தெளிவற்று பல்வேறு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறான். அவனே ஒரு மாய வலையை தன் மனதிற்கு முன்பாக திரையிட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த மாய வலையை பின்னி இருப்பவரோ யாதவ பிரகாசர். அப்படிப்பட்ட வலையை சாதாரணமாக விலக்க முடியாது. அதை கிழித்தெடுத்து தூரே எறிய வேண்டும். அதை செய்யும் திறமை ராமானுஜா உனக்கு மட்டும்தான் இருக்கிறது. இத்தனை நிகழ்வுகளுக்கு பிறகும் நீ இன்னும் கோவிந்தனையே நினைத்துக் கொண்டிருக்கிறாய். பார்த்தாயா? கோவிந்தன் மீது நீ வைத்திருக்கும் வாத்சல்யம், அன்பு நிச்சயம் இது கோவிந்தனை மீட்டு கொண்டு வந்துவிடும். யாதவ பிரகாசரின் கொள்கையின் பால் ஈர்ப்பு ஏற்பட்டாலும் கோவிந்தனின் மனது நிலையில்லாமல் அலைபாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுவே உனக்கு ஒரு சாதகமான நிலைதான் ராமானுஜா. மேலும் அடியேன் தற்போது கோவிந்தனின் அருகில் இருப்பதற்கான வாய்ப்பே கிடைப்பதில்லை. ஆனால் நீயோ பாடசாலை என்ற வகையில் அவனுடன் கூடவே இருக்கப் போகிறாய். எனவே சமய சந்தர்ப்பம் பார்த்து அவனது உள்ளத்தை மறைத்திருக்கும் திரையை அறுத்தெறிய முயற்சி செய். அது நிச்சயம் உன்னால் முடியும் ராமானுஜா. அந்த காலம் வரும் வரை பொறுமையாய் காத்திரு. சரி, நேரமாகிவிட்டது. நீ சென்று உறங்கு. சுவாமி, அடியேன் தங்களுக்கு செய்ய வேண்டிய சேவை பாதியிலேயே நிற்கிறது. ராமானுஜா, அடியேன் தர்ம சங்கடமின்றி நிம்மதியாக உறங்க வேண்டும் என்று நீ நினைத்தால் மீண்டும் இது போன்ற காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்க கூடாது. சென்று உறங்கு. ஆகட்டும் சுவாமி. இதுதான் ஒரு உயர்ந்த வைஷ்ணவரின் தனிச்சிறப்பு. இவை அனைத்தும் வரதனின் கருணை. சுவாமி, அடியேனுக்கு புனர்ஜென்மம் கொடுத்த மகான் தாங்கள். மலையாள படத்தின் மறுபதிப்பா இந்த படத்தை தந்திருக்காரு. காட்சிகள் நகர்வதையும் உருவாக்கத்தையும் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி இருந்தால் மீண்டும் ஒரு காதல் கதை இன்னும் வெற்றி அடைஞ்சிருக்கும்.